ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் அதை பற்றி பார்த்தோம். எவிடன்ஸ் ஆக்டுடைய வரலாறு, மிடிவல் பீரியட், ஏன்ஷியன்ட் பீரியட், மாடர்ன் பீரியட், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், கரண்ட் இதெல்லாம் பார்த்தோம். கரண்ட் சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்ட். எவிடன்ஸ் அப்படின்றத பற்றியான ஒரு சின்ன அறிமுகம். எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு அசர்ஷன், கோர்ட்டில் வந்து ஒரு அசர்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த அசர்ஷனை ஒரு கருத்துரையை, ஒரு துணிபுரையை அதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம கொண்டு வர்ற எல்லா விஷயங்களும் அதை வந்து சரின்னு மேக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற டிட்டர்மைன் பண்ணுற, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற எல்லா விஷயங்களுமே வந்து எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். எவிடன்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டு மேக் த ப்ரெசம்ஷன், அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெசம்ஷனை கோர்ட்டில் உருவாக்குறதுக்கும், டு ப்ரூவ் நம்ம சொன்னது சரிதான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவும், இந்த ரெண்டு விஷயங்களுக்காகவும் தான் எவிடன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த எவிடன்ஸுக்கு எந்த மாதிரி ஒரு சர்டிடியூட், ஒரு டிகிரி ஆஃப் சர்டிடியூட் இருக்கணும் அப்படின்னா அந்த எவிடன்ஸ் மஸ்ட் பி குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். அதாவது சிவில் வழக்குகளுக்கும் கிரிமினல் வழக்குகளுக்கும் ஒரே எவிடன்ஸ் ஆக்ட் தான் அப்படின்னாலும் அதனுடைய எவிடன்ஸுடைய தரம் மற்றும் அதனுடைய தேவைகள் மாறுபடும். அந்த தேவைகள் வந்து எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கலாம், அப்படி இல்லைனா தரத்தின் அடிப்படையில் இருக்கலாம். அந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ், இத்தனை ஆதாரங்கள் வேணும் எண்ணிக்கை அடிப்படையில், அல்லது இந்த அளவுக்கு தரமான ஒரு ப்ரைமான ஒரு டைரக்டான எவிடன்ஸாக இருக்கணும் அப்படின்ற குவாலிட்டேட்டிவ், இந்த அடிப்படையில் இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவில் கிரிமினல் ரெண்டுக்குமே வந்து டிஃபர் ஆகுது. இந்த எவிடன்ஸுடைய விஷயத்தை யார் டிசைட் பண்ணுறதுனா ஜட்ஜி தான் வந்து அதோடைய அவருக்கு தான் வந்து டிஸ்கஷன் இருக்குது அந்த எவிடன்ஸை வந்து ஏற்றுக்கலாமா இல்லையா அப்படின்றத பற்றி. எவிடன்ஸ் அப்படின்றத மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எவிடியர் அல்லது எவிடர் அப்படின்ற லத்தீன் சொல்லிருந்து வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா மேக் கிளியர் அல்லது டு ஷோ, ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துதல் அல்லது தெளிவுபடுத்தி காட்டுதல் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லத்தீன் வார்த்தையிலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பிளாக்ஸ்டோன் என்ன சொல்கிறார் அப்படின்னா எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா ட்ரூத் ஆஃப் ஃபேக்ட். ட்ரூத் ஆஃப் ஃபேக்ட் வந்து இந்த பக்கம் இருக்கா, வாதி பக்கம் இருக்கா, பிரதிவாதி பக்கம் இருக்கா அப்படின்றதுக்காக பயன்படுத்துகிறது தான் எவிடன்ஸ் அப்படின்றாரு. டெய்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் மூலியமாக ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டை ப்ரூவ் பண்ணுறோம் அல்லது டிஸ்ப்ரூவ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. செக்ஷன் 3 ஆஃப் எவிடன்ஸ், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 என்ன சொல்லுது அப்படின்னா அதில் இரண்டு வகையான எவிடன்ஸை குறிப்பிட்றாங்க. ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கோர்ட் பெர்மிட் பண்ணுறது, கோர்ட் ரெக்யர்மெண்ட், அதாவது கோர்ட்டுக்கு தேவையான அல்லது கோர்ட் அனுமதித்த வாக்குமூலங்கள் எல்லாமே வந்து ஓரல் எவிடன்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிலேட்டட் டு த இஷ்யூ, அந்த என்ன இஷ்யூவோ அந்த அதுக்கான ரிலேட்டடான வாக்குமூலங்கள் அது வந்து கோர்ட் பெர்மிட் பண்ணும், கோர்ட்டுக்கு தேவையாக இருக்கும், கோர்ட்டுக்கு தேவையாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஓரல் எவிடன்ஸ் அப்படின்றாங்க. ரெண்டாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்னா இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், வாட் எவர் த ரெக்கார்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் டு த கோர்ட், கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கோர்ட், கோர்ட் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து ஆவணங்கள் எல்லாமே இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் மின் ஆவணங்கள் எல்லாமும் கூட வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்றாங்க. இதான் வந்து எவிடன்ஸுக்காக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற டெஃபனேஷன். இதுவும் இல்லாமல் எது எவிடன்ஸ் கிடையாது, எதெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சிவ்ராபன் வெர்சஸ் ஹர்ச்சன்கீர், சிவ்ராபன் வெர்சஸ் ஹர்ச்சன்கீர், இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த விட்னஸ்லாம் எந்தெந்த எவிடன்ஸ் எல்லாம் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லையோ, வாய்ப்பு கொடுக்கப்படவில்லையோ, அது அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், அது எதுவுமே எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில். இதுதான் வந்து எவிடன்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு சுருக்கமான அறிமுகம். நம்ம அடுத்த வீடியோவில் கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், எவிடன்ஸ் எந்தெந்த வகையில், எவிடன்ஸுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேனல் இன்டெல் டைம்ஸ்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற தொடர்ந்து வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக. நான் அகமத், இன்டர் டைம்ஸுக்காக. நன்றி.